Welcome back to TBC. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Redmi Note 10 Pro Max vs Realme X7 இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோன்லையுமே அட்டகாசமான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பிராண்ட்ஸுமே. இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இந்த ரெண்டு ஃபோன்ஸோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டுமே சூப்பர் அமௌண்ட் டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெட்மி கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி 6.4 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் ரெட்மி 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி 60 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ரெட்மி ஒரு பாயிண்ட் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோனோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்மியை பொறுத்த வரைக்கும் 192 கிராம்ஸ் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரியல்மி 176 கிராம்ஸ் தான் இருக்குது. ஆனால் ரெட்மி கொஞ்சம் பேட்டரி பெருசாக இருக்கிறனால அவ்வளோ வெயிட் வருது. ரியல்மி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றியும் பார்க்கலாம். ரெட்மியை பொறுத்த வரைக்கும் 4 கேமராஸுமே நச்சுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 107 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவை இங்கே ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 107 மெகாபிக்சலை பார்ப்போமா அப்படிங்கிறது நினைக்கலாம். ஆனால் ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையாக சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு, 5 எம்பிக்கான மேக்ரோ, 2 எம்பிக்கான டெப்த்னு சொல்லிட்டு 4 கேமரா இருக்குது. 4K வரைக்குமான வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப்போட வந்து ரெட்மி இங்கே வந்திருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ரியல்மி பக்கம் போனோம்னா ரியல்மி கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் இதுன்னு நான் பார்க்கல. ஒரு போட்டின்னு வரும்போது இது வரைக்கும் ரெட்மி வந்து கொஞ்சமே ட்ராபேக் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு, 2 எம்பிக்கான மேக்ரோ, 2 எம்பிக்கான டெப்த்து, 4K வரைக்குமான வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். என்னதான் இருந்தாலும் 108 மெகாபிக்சல்ல அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. ரியல்மி அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரெட்மியுமே ஜெயிக்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதையும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் நம்ம அங்கே மேக்ரோ 5 எம்பியில் பார்த்தோம், இங்கே 2 எம்பியில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரெட்மி கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோரே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரியல்மி இன்னுமே கொஞ்சம் கேமரா நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது X7 தான், X7 Pro கிடையாது. X7ல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. X7 Proவும் கிட்டத்தட்ட இந்த விலையை கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கம்பேரிசன் பார்த்துருவோம். ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்துருவோம். அப்படியே வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ப்ராசருக்கு வருவோம். இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசர் பொறுத்தவரைக்கும் ரெட்மி ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா டைமென்சிட்டி 800U 5G சிப்செட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையாக ஒரு நல்ல விஷயம். நீங்கள் 4G to 5G அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போல இந்த பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான ஃபோனாக வந்து ரியல்மி இங்கே இருக்குது. ஆனால் ரெட்மி 4G ஃபோன் தான். இருந்தாலும் கூட ப்ராசரில் ரெண்டுமே நல்ல ஒரு ஈக்குவல் ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். ரியல்மியோடது கொஞ்சம் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் ரெட்மி ப்ராசரோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்னாப்ட்ராகன் 732Gயோட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரியான சில பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் பார்க்க முடிஞ்சுது. ரெட்மி பொறுத்த வரைக்கும் Android 11 MIUI 12ல் GPU ஆக்டோகோர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. CPU Adreno 618ஓட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரியல்மி Android 10ல் ரியல்மி UIயில் GPU பொறுத்த வரைக்கும் ஆக்டோகோர் தான். CPU பொறுத்த வரைக்கும் மாலி G67 MC3 இதோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து இந்த இடத்துல ரியல்மி தான் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ப்ராசரில் கேமராவில் விட்டாலும் ப்ராசரில் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். இப்போ இருந்து தான் நம்ம ரியல்மியோட ஸ்கோர்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அப்படியே நீங்கள் இதோட பேட்டரிஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ரெட்மியில் ஒரு 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ரியல்மிக்கு வந்தீங்க அப்படின்னா 4300 mAh தான் பேட்டரி இருக்குது. அதனால தான் அவங்க ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரியல்மி ஜெயிக்கிறாங்க. 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடும். ஆனால் நீங்கள் ரெட்மி எடுத்திங்கன்னா ஒரு 75 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் பேட்டரி கொஞ்சம் பெருசு இந்த இடத்துல. ஆனால் ரியல்மி தான் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த ரெண்டு ஃபோன்ஸோட வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்மியில் 3 வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6GB 64GB 19,000 ரூபா, 6GB 128GB 20,000 ரூபா, 8GB 128GB 22,000 ரூபா. இந்த 3 ப்ரைஸிங்லும் கிட்டத்தட்ட இங்கேயுமே அப்படி தான். ஒரு வேரியண்ட் மட்டும்தான் இல்லை. 6GB 128GB வந்து 20,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GBக்கான ஸ்டோரேஜ் 22,000 ரூபாய்க்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இந்த ஃபோனில் அது ஜெயிச்சுதான் என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெட்மியில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. ஆனால் ரியல்மியில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி ரெட்மியில் 107 மெகாபிக்சலுக்கான சென்சார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மியில் 64 மெகாபிக்சலுக்கான சென்சார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5G சிப்செட் ரியல்மியில் இருக்குது. உங்களுக்கு அங்கே 4G தான் இருக்குது ரெட்மியில். இப்படின்னு பார்க்கும்போது ஒன்றை விட ஒன்று ஏதோ ஒரு வகையில் பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் என்னாலே கன்ஃபார்ம் வந்து வர முடியல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேமரா ஃபேவரட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியை ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 5G சிப்செட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்கணும், எனக்கு டக்குன்னு சார்ஜ் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போதில் ரியல்மி எடுக்கலாம். இதை வந்து உங்களோட ஒப்பீனியனுக்கே தான் நான் விட முடியும். என்ன காரணம் அப்படின்னா நம்மளாலையுமே ஒரு முடிவுக்கு வர முடியல. ரெண்டு ஃபோனையுமே வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது.
2 இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரே ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களான்னு யோசிக்க தோணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி